குழந்தைங்க சின்ன வயசில் என்ன ஒரு விஷயத்தை சந்திக்கிறாங்களோ அதோடைய பாதிப்பு அவங்க வளர்ந்ததுக்கப்புறம் அவங்களுடைய லைஃப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சின்ன வயசில் குழந்தைகளுடைய பெற்றோர்கள் அவங்கக்கிட்ட அன்பாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வளர்ந்ததுக்கப்புறமும் அவங்க மற்றவங்க கிட்ட அன்பாக நடந்துப்பாங்க. இன்ஃபேக்ட் அவங்களுடைய குழந்தையை ரொம்ப கேரிங்காக டேக் கேரும் பண்ணிப்பாங்க. ஆனால் இதுவே அந்த பெற்றோர்கள் ரொம்ப கொடூரமாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா வளர்ந்ததுக்கப்புறமும் அந்த கொடூரம் இவங்களும் மற்றவங்களுக்கு செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த விஷயத்தை கூட ஒரு காலகட்டத்தின் மேலே ஒரு தெரப்பி அப்படின்றதன் மூலயமா சரி பண்ணிடலாம். ஆனால் அதே குழந்தைங்க ஒரு டார்க் வெப்பை ஆக்சஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அப்போது அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும், அவங்களுடைய வாழ்க்கை எப்படி பாதிக்கப்படும்ன்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற நிகழ்வில் அப்படிப்பட்ட ரொம்பவும் சுவாரஸ்யமான சம்பவம் தாங்க காத்துக்கிட்டு இருக்கு. வெல்கம் டு டார்க் வெப் எபிசோட் நம்பர் 10. நான் உங்கள் வரதராஜா அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிற நிகழ்வு ஒரு ட்வின்ஸ் ராட் அண்ட் ரூடியோடைய நிகழ்வு. இந்த ஒரு நிகழ்வு என்னுடைய மனதை உழுக்கின நிகழ்வு அப்படின்னே சொல்லலாம். சரி, கதையுடைய ஸ்டார்டிங்லேருந்தே வர ஆரம்பிப்பேன். ராட் அண்ட் ரூடி ரெண்டு பேரும் ட்வின்ஸாக தான் பிறக்கிறாங்க. ஸோ சின்ன வயசுலேயே அவங்களுடைய பெற்றோர்களை அவங்க இழந்துடுறாங்க. இழந்துட்ட ஒரு காரணத்தினால அவங்களுடைய சொந்தக்காரங்க யாருமே இவங்களை டேக் கேர் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. அதனால இவங்களை ஒரு அனாதை ஆசிரமத்துக்கு தள்ளியும் விடுறாங்க. ஸோ அந்த இடத்துல தான் இவங்க வளர்கிறாங்க. ஒரு 5-6 வயசு வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் அங்கே தான் இருக்காங்க. ஸோ ஃபாரினில் ஒரு விஷயம் ரொம்ப ஃபேமஸ், அதாவது ஃபாஸ்டர் கிட்ஸ் அண்ட் ஃபாஸ்டர் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தத்தெடுக்கிறது தான். ஸோ இந்தியாவில் தத்தெடுக்கிறது கொஞ்சம் கம்மியாக நடந்துக்கிட்டு இருந்தாலும் ஃபாரினில் ரொம்ப அதிகமாக நடக்கும். ஸோ அப்படி தான் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃபாஸ்டர் பேரண்ட்ஸ் வராங்க. அதாவது இவங்களை தத்தெடுக்கிறதுக்காக ஒரு கப்புள் வராங்க. ஸோ அவங்க ராடுக்கு மட்டும்தான் தத்தெடுக்கிறதுக்கு சொல்கிறாங்க. ஆனால் ரூடி ரொம்ப அழுக ஆரம்பிக்கிறான். ரூடி என்ன சொல்கிறான் அப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே எனக்கு இருக்கிற ஒரே ஒரு உறவு என்னுடைய அண்ணன் ராட் மட்டும்தான். அவன் கூட தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். தத்தெடுக்கிறதா இருந்தால் ரெண்டு பேரையும் ஒன்றா தத்தெடுங்க, இல்லைனா தத்தெடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் அடம் பிடிக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த ஃபாஸ்டர் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டு பேரையும் தத்தெடுத்துட்டு போகிறாங்க. ஸோ தத்தெடுத்ததுக்கு அப்புறம் இவங்களுடைய லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு ராட் அண்ட் ரூடி அந்த ஃபாஸ்டர் பேரண்ட்ஸுடைய வீட்டுக்குள்ளே என்டர் ஆகிறாங்க. வீட்டுக்குள்ளே என்டர் ஆனவுடனே தான் அவங்க எவ்வளோ அளவுக்கு ஒரு கொடூரமான இடத்துக்கு போயிருக்காங்க அப்படின்றத அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த லேடி, அதாவது அந்த கப்புள் வந்தாங்க இல்லையா, கப்புள் அந்த லேடி ரொம்பவும் பாசமாக இருக்காங்க, ரொம்ப பாசமாக பேசுகிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் அந்த ஹஸ்பண்ட் இருக்கார் இல்லையா, அவர் ரொம்பவும் வயலண்ட்டாக பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ இவருக்கு இங்கே பார்த்திங்கன்னா அப்பான்னு தானே சொல்லுவாங்க. ஸோ ஒரு அப்பானே சொல்லலாம். ஸோ அந்த அப்பா பார்த்திங்கன்னா ரொம்ப வயலண்ட்டாக பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவங்க ஒய்ஃபையே போட்டு பயங்கரமாக அடிக்கிறாரு, எனி டைம் குடிக்கிறாரு. இந்த மாதிரி டொமஸ்டிக் வயலன்ஸ்லாம் ரொம்ப ஈடுபடுறாரு. குறிப்பாக இந்த பசங்க மேலே அவர் பார்த்திங்கன்னா ஒரு விதமான ஈர்ப்பு இருக்கும் இல்லையா ஒரு சில பேருக்கு, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உள்ள ஒரு பர்சன். ஸோ சின்ன வயசுலேயே ராட் அண்ட் ரூடி ரொம்பவும் கொடுமைகளை அனுபவிக்கிறாங்க. என்னடா இது, அங்கேயே நம்ம சந்தோஷமாக இருந்த மேடா, இங்கே நம்ம மாட்டிக்கிட்ட மேடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒரு 10 வருஷம் எப்படியே ஓடி போகுதுங்க. இவங்களுக்கு ஒரு 16 வயசு வரும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த அப்பா இருக்கார் இல்லையா, அவர் அவருடைய மனைவியை கொலை பண்ணிடுறாரு. அந்த ஒரு குற்றத்துக்காக அவரை ஜெயிலில் பிடிச்சி போட்டுடுறாங்க. ஸோ ஃபைனலாக ஒரு கொடுமைக்காரங்கிட்ட இருந்து ராட் அண்ட் ரூடி ரெண்டு பேரும் வெளியே வந்துட்டாங்க. ஆனால் அவங்க பார்த்த விஷயங்கள், அதாவது சின்ன வயசுலேருந்து ஒரு 6 வயசுலேருந்து 16 வயசு வரைக்கும் அவங்க பார்த்து வளர்ந்த விஷயங்கள் எல்லாமே அவங்களுடைய மைண்டுக்குள்ளே ஸ்ட்ராங்காக பதிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவங்க வெளி உலகத்தில் எப்படி இருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்களும் ரொம்ப கொடுமையாக தான் இருந்திருக்காங்க. ஸோ யாருக்கிட்டேயும் அன்பாக பேசாமல் அவங்க எரிஞ்சு விழுகிறது, சண்டை போடுறது, தேவையில்லாமல் குடிச்சிட்டு குடிபோதை, அதுக்கப்புறம் ட்ரக்ஸ், இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அடிமையாகிறது. இந்த மாதிரி தான் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாறிட்டு இருக்கு. ஆனால் என்னதான் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாறினாலும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அவங்க மாற்றிக்கல. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு பேரும் ரொம்ப ரொம்ப க்ளோஸ். ரெண்டு பேரும் ஒருத்தருடைய அன்பை விட்டு கொடுக்கவே மாட்டாங்களாம். ரெண்டு பேரும் எப்பயுமே ரொம்பவும் அன்பாகவும் பாசமாக தான் இருப்பாங்களாம். இப்படி லோன்லியாக போய்கிட்டு இருந்த இவங்களுடைய வாழ்க்கையில் 3ஆவதாக ஒரு பர்சன் வராருங்க. அந்த ஒரு பர்சனால தான் இவங்களுடைய வாழ்க்கையை டோட்டலாக மாறப்போகுது அப்படின்னு சொல்லி அப்போ இவங்களுக்கு தெரியாது. அந்த பர்சனுடைய பேர் மைக்கேல். மைக்கேல் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரக் டீலர். அவர் பார்த்திங்கன்னா ட்ரக்ஸ் எல்லாம் சப்ளை பண்ணிட்டு இருப்பார் இல்லையா. ஸோ இவங்க ரெகுலராக இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாயிட்ட ஒரு காரணத்தினால அந்த மைக்கேல் கிட்ட போயிட்டு அடிக்கடி போதை மருந்து வாங்குவாங்க.
பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு இவங்க சின்ன சின்ன வேலைகள், சின்ன சின்ன திருட்டு வேலைகள் எல்லாம் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா இவங்களுக்கும் காசு வேணும் இல்லையா, அந்த போதை மருந்து வாங்குறதுக்கும் கூட காசு வேணும். ஸோ அவங்க வந்து திருட்டுலலாம் ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாங்க. போலீஸ் கிட்ட வந்து மாட்டலை. ஸோ அவர் மைக்கேல் கிட்ட பேசி பேசி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து மைக்கேல் கிட்ட ரொம்ப க்ளோஸாகவும் பழக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ மைக்கேல் வந்து ஈவினிங் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இந்த போதை மருந்தெல்லாம் விற்றுக்கிட்டு இருப்பாராம். ஆனால் ஈவினிங் ஒரு 6 மணிக்கு மேலே அவர் வந்து வீட்டை விட்டு வெளியவே வர மாட்டாராம். இன்ஃபேக்ட் யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த போதை மருந்து பிஸ்னஸ் அப்படின்னாலே நைட்டில் தான் ரொம்ப அதிகமாக வந்து பண்ணுவாங்க. ஆனால் இவங்க 2 பேருக்கும், அதாவது ராடுக்கும் ரூடிக்கும் ஒரு டவுட், என்னடா இது நைட் ஆனாவே அவன் வெளியே வர மாட்டேங்கிறானே, 6 மணிக்கு மேலே அப்போ என்ன தான் பண்ணுறான் அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டி இவங்களுக்குள்ளே வந்து வளர ஆரம்பிக்குது. சரி நம்ம தான் க்ளோஸ் ஆகிட்டோமே, ஒரு நாள் வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராடும் ரூடியும் மைக்கேல் கிட்ட போய் பேசுகிறாங்க. ஏன் ஈவினிங் 6 மணிக்கு மேலே உங்களை வெளியே பார்க்கவே முடியல, வீட்டுக்கு போயிட்டுருங்க, எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஃபேமிலி யாருமே கிடையாது, தனியாக தான் இருக்கிறீங்க, தனியாக இருக்கும்போது வீட்டுக்கு போய் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் மைக்கேல் சொல்கிறாரு, நான் வந்து டார்க் வெப்பை ஆக்சஸ் பண்ணுவேன். டார்க் வெப்பில் எனக்கு பிடிச்ச மாதிரி நிறையா வீடியோஸ் வந்து வரும், அதாவது மக்களை டார்ச்சர் பண்ணுற மாதிரி வீடியோஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி வீடியோஸ்க்காக நான் போயிட்டு டார்க் வெப்பை பார்த்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இவங்களுக்கு புதுசாக இருக்குது, ஏன்னா இது வரைக்குமே இந்த டார்க் வெப் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி இவங்க கேள்விப்பட்டதே கிடையாது. ஆனால் மக்களை டார்ச்சர் பண்ணுற மாதிரி வீடியோஸ் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு கியூரியாசிட்டி வந்து வருதுங்க. அப்படி என்னங்க வீடியோ இருக்கும் அப்படின்னு சொல்லி மைக்கேல் கிட்ட வந்து கேட்குறாங்க. அப்போ தான் மைக்கேல் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு வீடியோ காட்டுறாரு, அவருடைய ஃபோனில் இருக்க ஒரு வீடியோ காட்டுறாரு. இதை பாருங்கள், இந்த மாதிரி வீடியோலாம் வந்து காட்டுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 30 செகண்ட் கிளிப்பை காட்டுறாரு. அந்த 30 செகண்ட் கிளிப்பில் என்ன இருக்குன்னா, ஒரு பெண்ணை வந்து ஒரு ரூம்குள்ளே போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க. அந்த ரூமுடைய எல்லா டோரையுமே வந்து பார்த்திங்கன்னா லாக் பண்ணிட்டாங்க. அதாவது ஆக்சுவலாக அந்த ரூமில் டோரே கிடையாது, டோர்லாம் எடுத்துகிட்டு ஃபுல்லாக வந்து செங்கலை வச்சு ஃபுல்லாக மூடிட்டாங்க, ஃபுல்லாக கான்க்ரீட்டாக மூடிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரூமில் இருக்கிற ஆக்சிஜன் வந்து டிப்ளீட் ஆகிட்டே இருக்கும் இல்லையா, குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் இல்லையா, அந்த ஆக்சிஜன் குறைய குறைய அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து சஃபகேட் ஆகுது, ஆக்சிஜன் இல்லாமல் வந்து ரொம்ப துடிக்கிறத பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து அங்கே இருக்கிற ஒரு சார்ட் பேப்பரில் ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லி எழுதி மேலே வந்து யாருக்காவது வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற கேமராவில் வந்து காட்டிக்கிட்டு இருக்குங்க. ஆனால் அந்த கேமராவை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த டார்க் வெப்லேயே இதுக்கே காசு கட்டி ஆஹா மற்றவங்களை வந்து டார்ச்சர் பண்ணுறது வந்து ரொம்ப பிடிக்கும், அதை பார்க்கறது வந்து சந்தோஷப்படுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பர்சன் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ சேட்லி ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் இல்லாமல் துடிச்சு இறந்துமே போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு வீடியோ கண்டென்ட்டை பார்த்ததுக்கப்புறம் ராட் அண்ட் ரூடி டார்க் வெப்பில் பயங்கர இன்ட்ரெஸ்டட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ராட் அண்ட் ரூடி என்ன சொல்கிறாங்கன்னா, மைக்கேல் அது எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, எங்கள் வீட்லேயும் நாங்கள் கம்ப்யூட்டர்லாம் வச்சுருக்கோம், அதெல்லாம் பார்க்கணும், எங்களுக்கும் இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றாங்க. அதுக்கு மைக்கேல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, தப்பி தவறி கூட டார்க் வெப்பை ஆக்சஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா டார்க் வெப்பை ஆக்சஸ் பண்ணிங்கன்னா இனிஷியலாக இதெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கும், ஆனால் போக போக நீங்களே வந்து ஒரு சைக்கோ மாதிரி ஆகிடுவீங்க, அதுக்கு அடிக்ட் ஆகிடுவீங்க. அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் நான் தான். ஏன்னா எனக்கு பர்சனலாக இந்த ட்ரக்ஸ் விற்கிறதுலையோ இல்லை ட்ரக்ஸை கன்சியூம் பண்ணுறதுலையோ எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, எனக்கு விருப்பமே இல்லை. ஆனால் நான் நினச்சாலும் என்னால் அதை நிறுத்த முடியல, ஏன்னா அந்த ஒரு விஷயத்துக்கு நான் ரொம்ப அடிமையாயிட்டேன். அந்த அடிமையானதுக்கு உண்டான முக்கியமான காரணமே என்னென்னு கேட்டிங்கன்னா டார்க் வெப் தான். ஸோ தயவுசெய்து அதை ஆக்சஸ் பண்ணாதீங்க. ஆல்ரெடி நீங்கள் வந்து ட்ரக்கில் ரொம்ப அடிக்டாக இருக்கீங்க, சின்ன சின்ன திருட்டு வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதுக்கப்புறம் பெரிய தப்பு ஏதாவது செய்ய ஆரம்பிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சொல்லியிருக்காரு. ஆனால் இவங்க வந்து கேட்கல. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு இவங்களுடைய கம்ப்யூட்டரில் எப்படிடா டார்க் வெப்பை ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்களும் நிறையா சர்ச் பண்ணுறாங்க. ஆனால் இவங்களுக்கு டார்க் வெப்பை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு உண்டான மெத்தடே தெரியல அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ ராட் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இது வந்து விட்டுடுறாரு, ஃப்ரீயாக விட்டுடுறாரு. ஆனால் ரூடி இருக்கார் இல்லையா, ரூடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் இன்ட்ரெஸ்டட் ஆகிடுறாரு. என்ன தான் இருக்குது, அதாவது ஒரு விஷயம் வந்து நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தில் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஆர்வம் அதிகமாகும் இல்லையா. அப்படி தான் ரூடிக்கு வந்து பார்த்திங்கன்னா டார்க் வெப் மேலே இருக்கிற ஆர்வம் வந்து அதிகமாகுது. நிறைய பீப்புளை வந்து ரீச் அவுட் பண்ணுறாரு. யாராவது இந்த டார்க் வெப்பை எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நிறையா பேர்கிட்ட வந்து கேட்குறாரு. அதனாலேயே நிறையா பேர்கிட்ட சண்டையும் வந்து போடுறாரு. தெரிஞ்சவங்க கூட சொல்லாமல் தான் இருந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் ஒரு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க நல்லது தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படியே இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒருத்தர்கிட்டயா கேட்டு ஃபைனலாக ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா ரூடி ட்ரெயினில் போயிட்டு இருந்திருக்காரு. செட் பிட் பாக்கெட் அடிக்கலாம் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனில் தான் போயிட்டு இருந்திருக்காரு. அந்த இடத்துல ஒரு பர்சன் வந்து பார்த்திங்கன்னா மொபைலில் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்காருங்க. அந்த வீடியோவும் ஒரு டார்ச்சரஸ் வீடியோ மாதிரி தான் இருக்குது. ஸோ ரூடி வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காரு. அந்த ஒரு நபர்கிட்ட இது எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்கும்போது அந்த நபரும் ஒரு சைக்காட்டிக் பர்சன் போல இருக்குது. அவனும் டார்க் வெப்பை எப்படி ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை ரூடி கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை கேட்டதுக்கப்புறம் ரூடி சைலண்டாக இருப்பானா, ரொம்பவும் சந்தோஷமாயிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா
ஃபாஸ்ட்டாக வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து ராடு கிட்ட, ராட் டார்க் வெப் எப்படி ஆக்சஸ் பண்ணணும்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, வா நம்ம டார்க் வெப்பில் போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறான். அதுக்கு ராட் என்ன சொல்கிறான் அப்படின்னா, டே வேணாண்டா, ஆல்ரெடி மைக்கேல் வந்து நம்மளை வார்ன் பண்ணியிருக்கான், இந்த மாதிரி அதெல்லாம் பார்க்க வேணாம்னு சொல்லி வார்ன் பண்ணியிருக்கான், ஏன் நீ இவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்க, இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லும்போது ரூடி வந்து ராட் மேலேயே பயங்கர கோவப்படுறான், ரொம்ப வயலண்ட்டாக நடந்துக்க ஆரம்பிக்கிறான். தன்னுடைய தம்பியை முதல் தடவையாக இந்த மாதிரி வயலண்ட்டாக பார்த்து, அதாவது இவங்கிட்ட இவ்வளோ வயலண்ட்டாக பார்த்த ராட் வந்து பயத்திலே என்ன சொல்கிறான் அப்படின்னா, சரிடா ஓகேடா வா நம்ம டார்க் வெப்பை ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டார்க் வெப்போடைய வெப் பேஜுக்குள்ளே போகிறாங்க. அந்த வெப் பேஜுக்குள்ளே போயிட்டதுக்கப்புறம் எல்லா விஷயமும் ஈஸியாக கிடைச்சிடும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் ஈஸியாக கிடைக்கலங்க. இவங்க வந்து ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜிப் ஃபைல் மாதிரி இருக்குது. அந்த ஜிப் ஃபைலை அன்ஜிப் பண்ணியிருக்காங்க. அன்ஜிப் பண்ணிட்டதுக்கப்புறம் அந்த ஜிப் ஃபைலுக்குள்ளே நிறையா லிங்க்ஸ் மட்டும்தான் இவங்க பார்க்குறாங்க. அந்த லிங்க்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணுறாங்க. ரொம்ப ரேண்டமாக இருக்குங்க. யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க்கு கிளிக் பண்ணுறாங்க. அந்த லிங்க்குள்ளே ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 மணி நேரம் வீடியோங்க. என்னடா இது 9 மணி நேரத்துக்கு என்னடா வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் ஓட்டி பார்க்குறாங்க. அந்த வீடியோவில் ஒரு குழந்தை வந்து படுத்து தூங்குதுங்க, அவ்வளோதான். 9 மணி நேரம் அந்த குழந்தை தூங்குறதை மட்டும் ரெக்கார்ட் பண்ணி அவங்க வந்து டார்க் வெப்பில் போட்டிருக்காங்க. என்னடா இது நம்ம ஏதோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு பார்த்தா இந்த மாதிரி மொக்கையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு லிங்கை கிளிக் பண்ணுறாங்க. இன்னொரு லிங்கை கிளிக் பண்ணாலும் அதே மாதிரி வந்து ஒரு லேடி வந்து குளிக்கிறத வந்து ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, அது ஃபுல்லாக போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அதே லேடி வந்து சமைக்கிறது, அதாவது அந்த லேடி வந்து என்னென்ன வீட்டு வேலைகள்லாம் செய்கிறாங்களோ அது மட்டும்தான் வந்து போட்டிருக்காங்க. வேறு எதுவும் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. ஏன்னாடா இது எதுவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இல்லையே, வேறு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு லிங்காக கிளிக் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100கணக்கான லிங்கை வந்து கிளிக் பண்ணுறாங்க. எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி மொக்க வீடியோஸ் மட்டுமே தான் வந்திருக்கு. என்னடா இது டார்க் வெப் அப்படி இப்படினாங்க, இதில் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் லிங்க்குக்கு பக்கத்துலேயே அந்த ஃபைலுடைய நேம் இருக்கும் இல்லையா, அந்த நேம் வந்து போட்டிருந்தது. இந்த நேம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நேமை பார்க்கும்போது அப்போ தான் அசாசின்ஸ் அப்படின்ற ஒரு லிங்कोடைய நேம் வந்து பார்க்குறாங்க. என்னது இது அசாசின்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு லிங்கை கிளிக் பண்ணுறாங்க. இது வரைக்கும் இவங்க கிளிக் பண்ண எல்லா லிங்க்குமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ லிங்க் தான். ஆனால் இந்த அசாசின்ஸ் அப்படின்ற ஒரு லிங்க்கை கிளிக் பண்ண உடனே அந்த லிங்க் வந்து $250 பேமெண்ட் வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க. இந்த லிங்க்குள்ளே போகணும் அப்படின்னாவே நீங்கள் வந்து $250 பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சரி, அந்த லிங்க்கில் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான கியூரியாசிட்டி ராட் அண்ட் ரூடிக்கு வந்து அதிகமாகுதுங்க. அதுக்கப்புறம் அந்த லிங்க்கில் வந்து $250 பே பண்ணுறாங்க. பே பண்ணிவிட்டு அந்த லிங்க்குள்ளே போகிறாங்க. லிங்க்குள்ளே போனால் இனிஷியலாக ட்ரக்ஸ் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை, அதாவது போதை மருந்து சம்மந்தப்பட்ட விஷயத்தை எல்லாமே வந்து காட்டுறாங்க. இதை காட்டின உடனே இவங்க 2 பேருக்கும் போதை மருந்து கன்சியூம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசையும் வருது. ஸோ ராட் அண்ட் ரூடி 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா போதை மருந்து கன்சியூம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ போதை அப்படியே தலைக்கு ஏறிடுச்சுன்னு சொல்லலாம். அதாவது அவங்களுடைய சென்சஸ், அவங்களுடைய சுய நினைவிலே அவங்க வந்து கிடையாது. அந்த மாதிரி ஒரு நிலைமையில் அவங்க மேலும் அந்த லிங்கை பார்க்கும்போது அப்போ தான் அந்த லிங்க்குள்ளே ஒரு வீடியோ இருக்கிறத பார்க்குறாங்க. அந்த வீடியோவை கிளிக் பண்ணுறாங்க. அந்த வீடியோக்குள்ளே ஒரு நபர் வந்து சேரில் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒயிட் ஸ்க்ரீன் வந்து இருக்குங்க. அந்த நபர் வந்து வெறும் ஒரு ஜட்டி மட்டும் போட்டு தான் உட்கார வச்சுருக்காங்க. ஸோ உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அவருடைய கைகளையும் கால்களையும் கட்டியிருக்காங்க. அவர் வந்து பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்காரு. அதே டைமில் அந்த வீடியோ ஸ்க்ரீனுக்குள்ளே இன்னொரு பர்சன் வரான். மாஸ்க் போட்ட ஒரு பர்சன் வரான். வந்துட்டு இவனுடைய சாவை இவனே ஆர்டர் பண்ணி இவன் வந்து எனக்கு காசு கொடுத்துருக்கான், என்ன இவனை கொல்ல சொல்லி காசு கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சிரிக்கிறான். இந்த ஒரு சிரிப்பை கேட்ட உடனே அந்த பர்சன் வந்து பயத்தில் நடுங்கிறாரு. அவருடைய வாயிலையும் துணியெல்லாம் வச்சு அடக்கியிருக்காங்க. இவரால் எதுவுமே பேச முடியல. ஃபைனலாக அந்த ஒரு கட்டி போட்டிருக்கான் இல்லையா, அந்த ஒரு ஆள்கிட்ட இவன் வந்து சொல்கிறான், மாஸ்க் போட்டவன் சொல்கிறான், இந்த டேபிளில் அவன் முன்னாடி ஒரு டேபிள் இருக்குது. இந்த டேபிளில் கிட்டத்தட்ட ஒரு 6 கன்று வச்சுருங்க. 6 கன்லேயும் தோட்டா கிடையாது. ஒரே ஒரு கன்னில் ஒரே ஒரு தோட்டா மட்டும்தான் இருக்குது. நான் ஒரு டைமரை ஆன் பண்ணுவேன். டைமரை ஆன் பண்ண உடனே அந்த கன்னை எடுத்து உன்னுடைய வாயில் வச்சு நீ சுட்டுக்கணும். அப்படி நீ சுடுற கன்னில் தோட்டா இருந்ததுன்னா நீ இறந்து போயிடுவேன். தோட்டா இல்லாத கன்னை எடுத்து நீ சுட்டுக்கிட்ட அப்படின்னா பிரச்சனையே கிடையாது, நான் உன்னை ஃப்ரீ பண்ணிவிடுவேன், உனக்கு உன்னுடைய சாவிலிருந்து நான் விடுதலை கொடுத்துடுவேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த ஆளுடைய கைகளையும் வாயில் இருக்கிற துணியும் வந்து எடுத்து விடுறாங்க. எடுத்து விட்ட உடனே அந்த ஒரு பர்சன் பயத்திலே என்ன பண்ணுறாரு அப்படின்னா அப்படியே கை நடுங்க ஒரு கன் எடுக்கிறாருங்க. கன்னை எடுத்துகிட்டு அவருடைய வாயில் வச்சு ட்ரிகரை அமுக்குறாரு. அமுக்குன உடனே அந்த ஒரு கன்னில் தோட்டா இருக்குது. அவருடைய மண்டை தெரிச்சு பின்னாடி இருக்கிற ஒயிட் ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா, ஒயிட் ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் ஃபுல்லாக ரத்தத்தில் வந்து முழுகுதுங்க. இந்த ஒரு காட்சியை ராட் அண்ட் ரூடி 2 பேருமே பார்க்குறாங்க. ராட் வந்து பயந்துடுறான். ஆனால் ரூடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை பார்த்து ரொம்பவும் சந்தோஷம் அடைகிறான். ஆஹா,
என்ன சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய ஃபீல் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான் அப்படின்னா, சரி மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு லிங்க்குள்ளேயே சர்ச் பண்ணுறாங்க. நிறையா வீடியோஸ் இருக்குது. அந்த வீடியோஸ் எல்லாத்துலேயும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் காமன். அந்த வீடியோஸில் இறந்து போகிற நபர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த இறந்து போன நபர்கள் எல்லாமே அவங்களுடைய சாவை அவங்களே வர வச்சுக்கிட்டது அப்படின்றது தான். அதாவது இவங்களே, அதாவது என்னை யாராவது கொலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி யாருக்கிட்டையாவது காசு கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி காசு கொடுத்த பர்சன்ஸ் தான் அவங்க எப்படியெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக கொலை பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க. இந்த ஒரு வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் ரூடி என்ன சொல்கிறான்னா ராடு கிட்ட, டேய் நம்மளும் சும்மா இந்த மாதிரி நம்மளை கொலை பண்ணுறதுக்கு யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹையர் பண்ணுவோமா, ஹிட் மேனை ஹையர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ராடு வந்து சொல்கிறான், டேய் சும்மா பைத்தியக்காரத்தனமாக பேசிக்கிட்டு இருக்காதரா அப்படின்னு சொல்லிட்டு மேலும் அவன் வந்து போதை மருந்தை கன்சியூம் பண்ண போயிடுறாங்க. ஸோ ரூடி வந்து அதை பற்றி நான் சர்ச் பண்ணிகிட்டே இருக்கான். சரி நம்மளை கொலை பண்ணுறதுக்கு எவ்வளோ காசு செலவாகும் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஒரு லிஸ்ட் ஆஃப் ப்ரைஸஸ் வந்து வருதுங்க. அதாவது ஒரு மெனு கார்டில் சிக்கன் 65 பிரியாணி இவ்வளோ, சிக்கன் பிரியாணி இவ்வளோ, போன்லெஸ் சிக்கன் பிரியாணி இவ்வளோ அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்களே, ஒரு 200 ரூபா 250 ரூபா 300 போட்டிருப்பாங்களே, அந்த மாதிரி கொலை பண்ணுறதுக்கே அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் எதுவுமே தெரியாமல் ஈஸியாக சாகிறது, அதாவது எந்த ஒரு கொடுமையும் அனுபவிக்காமல் ஈஸியாக சாகிறது அப்படின்றது ஒரு லிஸ்ட்டு. அதுக்கு வந்து ஒரு $950 போட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு மெத்தட் ஆஃப் சாகுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ டாலர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதை பார்த்த உடனே ராடு கிட்ட வந்து ரூடி சொல்கிறான், டே இங்கே பாரு இந்த மாதிரி லிஸ்ட்டெல்லாம் இருக்குடா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இதை வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம், இது எதுவுமே உண்மை மாதிரி தெரியல, எதுவுமே ஸ்டேஜ்டு மாதிரி தான் இருக்குது, உண்மை மாதிரி தெரியல, ஏன் பயப்படுற அப்படின்னும் போது அந்த டைமில் ராட் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக போதை வந்து ஏற்றிருக்கான். அவனுடைய சுய நினைவிலே அவன் கிடையாது. சரிடா ஓகேடா என் பேரை போட்டு ஏதாவது ஒன்று ஆர்டர் பண்ணு அப்படின்னு வந்து சொல்லிடுறான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரூடி வந்து பார்த்திங்கன்னா ராடுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணுறான். அவனுடைய ஃபோட்டோ போடுறான், வீட்டுடைய அட்ரஸ் போடுறான். அங்கே வந்து ஒரு ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, அந்த ஒரு ஃபார்முமே ஃபில் பண்ணுறான். ஃபில் பண்ணிவிட்டு ஃபைனலாக எதை வந்து சூஸ் பண்ணுறான் அப்படின்னா, எதுவுமே தெரியாமல், அதாவது எந்த ஒரு பர்சனையும் பார்க்காம ரொம்ப கொடூரமாக வந்து சாகடிக்காமல் ஈஸியாக சாகடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு $950 போட்டிருந்தாங்க இல்லையா, அதை தான் வந்து செலக்ட் பண்ணுறான். அந்த $950 அப்படின்ற ஒரு விஷயத்தை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கம்ப்யூட்டரை வந்து ஆஃபும் பண்ணிடுறான். ஆஃப் பண்ணிவிட்டு 2 பேரும் வந்து தூங்க போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ரூடி வந்து பார்த்திங்கன்னா வெளியூருக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அவனுடைய ஃப்ரெண்டுக்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போல் இருக்குது. சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூடி சொல்கிறான். சரிடா நீ போயிட்டு வா. ராட் வந்து சொல்கிறான், எனக்கு இங்கே வேலை இருக்குது, நாங்கள் வேலை பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு சீக்கிரம் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறான். சரிடா ஒரு 2 டேஸ்லாம் நான் ரிட்டர்ன் ஆகிடுறேன் அப்படின்னு சொல்லி அவனும் கிளம்பி போயிடுறாங்க. அடுத்த நாள், அதாவது இந்த ரூடி வந்து கிளம்பி போனதுக்கப்புறம் தான் ராடோடைய மனசில் ஏதோ ஒன்று தோணிக்கிட்டே இருக்குது. ஏன்னா நேற்று நைட்டு ரூடி ஏதோ பண்ணான் சிஸ்டமில், என்ன பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து போயிட்டு சிஸ்டம் ஆன் பண்ணுறான். ஆன் பண்ணிவிட்டு அவனுடைய மெயிலை வந்து செக் பண்ணுறான். மெயிலை செக் பண்ணால் அவனுக்கு வந்து ஒரு மெயில் வந்திருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் உங்களை கொலை பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஃபார்மை வந்து ஃபில் பண்ணியிருந்தீங்க, அந்த ஃபார்மை நாங்கள் அக்செப்ட் பண்ணிட்டோம், உங்களுடைய பேமெண்ட்டை நாங்கள் ரிசீவ் பண்ணிட்டோம், ஸோ உங்களை கொலை பண்ணுறதுக்கு உண்டான பர்சனையும் நாங்கள் அசைன் பண்ணிட்டோம், இவர் தான் அந்த பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சனுடைய ஃபோட்டோ போட்டுட்டு ஒரு மெயில் வந்து போட்டிருக்காங்க. அந்த ஃபோட்டோவில் அந்த பர்சனுடைய மூஞ்சி தெரியுதான்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. அந்த பர்சனுடைய மூஞ்சியில் மாஸ்க் போட்ட மாதிரி தான் ஃபோட்டோ இருக்குது. இது வந்து இவருக்கு புரியல, ராடுக்கு வந்து புரியல, என்னடா இது இந்த ரூடி ஏதாவது பண்ணியிருக்கானா, சரி ஏதோ விளையாட்டுத்தனமாக எவனோ வந்து ஃபிஷிங் மெயில் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மெயிலை டெலிட் பண்ணிட்டு அவனுடைய வேலை வந்து பார்க்குறாங்க. அன்றைக்கி நாள் முழுவதும் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நைட் டைமில் திரும்பவும் அவன் வந்து போதை கன்சியூம் பண்ணுறான். போதை கன்சியூம் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி சென்சஸ், அதாவது சுயநினைவே இல்லாமல் இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய வீட்டு டோரை யாரோ நாக் பண்ணுற மாதிரி ஒரு சவுண்டு இவனுக்கு கேட்குது. ஸோ ராட் வந்து என்னடா இது நம்ம வீட்டில் யார் வரப்போகிறா, ரூடியும் வந்து 2 நாள் ஊருக்கு போயிருக்கான், யாருமே கிடையாது, இப்போ யார் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக ராட் எழுந்து நடந்து போகிறான். நடந்து போயிட்டு டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த இடத்துல யாருமே இல்லை. திரும்பவும் அவன் வந்து சோஃபாவில் உட்காரான். திரும்பவும் டோர் நாக்கிங் சவுண்டு கேட்குது. என்னடா இது டோர் நாக்கிங் சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பிளாக் கலர் மெர்சிடிஸ் பென்ஸ் வந்து நிற்குதுங்க. ஸோ அந்த பிளாக் கலர் மெர்சிடிஸ் பென்ஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கலர் கிளாஸஸ் எல்லாமே போட்டிருக்கு. இவங்க இருக்கிற ஏரியா ரொம்பவும் லோ ப்ரொஃபைல் ஏரியா, கிட்டத்தட்ட ஒரு காட்டு பகுதிக்கு நடுவில் இருக்கிற ஒரு ஏரியான்னு சொல்லலாமே. அந்த இடத்துல சின்ன சின்ன வீடுகள் மட்டுமே தான் இருக்குது. மெர்சிடிஸ் பென்ஸ் எல்லாம் அந்த சைடு வரவே வராது, ஏன்னா ரோடுமே வந்து ரொம்ப கொடூரமாக இருக்கும், ஒரு மாதிரி ஸ்லம் ஏரியான்னு சொல்லலாமே. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஏரியா. இந்த இடத்துல யாரா மெர்சிடிஸ் பென்ஸ் வந்துருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அப்படியே டோர்லேருந்து பார்க்குறான், லைட்டாக பயப்படுறான், திரும்பி கதவை மூடுறான். அந்த மெர்சிடிஸ் பென்ஸ் போயிடுச்சா அப்படின்னு சொல்லி ஜன்னல்லேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். ஆனால் அந்த மெர்சிடிஸ் பென்ஸ் அதே இடத்துல நின்றுக்கிட்டே இருக்குது. திரும்பவும் இவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெயில் வந்த மாதிரி ஒரு இது காட்டுதுங்க. சரி என்னடா நமக்கு மெயில் வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெயிலை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களை கொலை பண்ணுறதுக்காக அசைன் பண்ணப்பட்ட பர்சன் இப்போது
உங்களுடைய வீட்டு வாசலில் நின்றுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி மெயில் வந்திருக்குங்க. இதை பார்த்த உடனே தான் ராடுக்கு பயங்கர பயமாகுது. ஐயோ, அப்போ இது உண்மைதானா? உண்மையிலே என்னை கொலை பண்ணுறதுக்கு யாரோ வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு யார் இருக்கான்னு சொல்லிட்டு கதவு வழியாக அந்த சின்னதாக அந்த டோர் இது இருக்கும் இல்லையா, கண் வச்சு பார்ப்பாங்களே, வச்சு பார்க்குறான். யாருமே கிடையாது. ஆனால் வெளியே அந்த மெர்சிடிஸ் பென்ஸ், பிளாக் கலர் மெர்சிடிஸ் பென்ஸை மட்டும் பார்க்குறான். ராடுக்கு பயங்கரமான ஒரு கோவம். என்ன கொலை பண்ணுறதுக்கு எவனா வந்திருக்கிறது? சரி வா, என்கிட்ட ஏதாவது வெப்பன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுறான். அவங்க வீட்டில் வெப்பன்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் அவங்களுடைய கிச்சனில் ஒரு மிகப்பெரிய கத்தி மட்டும் இருந்திருக்கு. அதாவது இந்த புச்சர் நைஃப்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கத்தி மட்டும் இருந்திருக்குங்க. அந்த கத்தி எடுக்கிறான், நேராக கடகடா நடந்து போகிறான். கடகடா நடந்து போய் அந்த மெர்சிடிஸ் பென்ஸ் நிற்குது இல்லையா, அந்த காரோடைய கண்ணாடி இருக்கு இல்லையா, டோர் கண்ணாடி, அதை வந்து நாக் பண்ணுறான். யாருமே டோரை வந்து திறக்கல. அதுக்கப்புறம் அந்த கண்ணாடியில் இப்படி மூஞ்சியை உத்து வச்சு பார்க்கும்போது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா யாருமே இல்லை அப்படின்றத மட்டும் ஃபீல் பண்ணுறான். சரி, யாருமே இல்லை போல இருக்குது, ஒருவேளை நான் கத்தியை வச்சிருக்கிறதுனால என்னை பார்த்து பயந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ராட் என்ன பண்ணுறான்னா கடகடன்னு வரான். வீட்டுக்குள்ளே வந்து டோரை லாக் பண்ணிவிட்டு திரும்பவும் இவனுடைய சோஃபாவில் போய் உட்கார்றான். அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காரை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. கார் ஸ்டார்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் பார்க்குறான். வெளியே போய் பார்த்தா அந்த இடத்துல அந்த கார் இல்லவே இல்லை. கார் இல்லை அப்படின்றத பார்த்ததுக்கப்புறம் ராட் என்ன யோசிக்கிறான் அப்படின்னா, சரி கார் தான் போயிடுச்சு, நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அவனுடைய வேலையை பார்த்துட்டு இருக்கான். திரும்பவும் இவனுக்கு ஒரு மெயில் வருது. என்னடா இந்த வாட்டி ஒரு மெயில் வருது அப்படின்னு சொல்லிட்டு இவன் போயிட்டு அந்த மெயில் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். பார்த்தா அந்த பர்சன் காரை வேறு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு இப்போது உங்களுடைய வீட்டை நோக்கி நடந்து வந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்ற ஒரு ஃபுட்டேஜ் வந்து வருதுங்க. அந்த மெயிலே வந்து ஒரு வீடியோ ஃபுட்டேஜும் வந்திருக்கு. அந்த வீடியோ ஃபுட்டேஜை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு பர்சன் அந்த மெர்சிடிஸ் பென்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு வேறு இடத்துல பார்க் பண்ணுறாரு. பார்க் பண்ணிவிட்டு கோட்டு சூட் போட்டுட்டு மாஸ்க் போட்டுட்டு அந்த பர்சன் அந்த பென்ஸ் கார்லேருந்து வெளியே வராரு. பென்ஸ் கார்லேருந்து வெளியே வந்து அவர் வந்து நடந்து வர ஆரம்பிக்கிறாரு. இவங்களுடைய வீட்டை நோக்கி தான் நடந்து வராரு அப்படின்றத வந்து ராடு பார்க்குறான். இந்த ஒரு வீடியோவை பார்த்த உடனே ராடுக்கு ஏறின போதையெல்லாம் அப்படியே ஃபுல்லாக இறங்கிடுதுங்க. பயங்கர பயத்தோட எங்கடா போய் ஒளியிறதுன்னு தெரியாமல் வீட்டை விட்டு வெளியே ஓட முடியாது. ஏன்னா வெளியே தான் அவன் இருக்கிறான், வெளியே தான் நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். வீட்டை வந்து லாக் பண்ணுறாங்க. டோர் எல்லாமே லாக் பண்ணிவிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா இவனுடைய பெட்ரூம் போகிறான். பெட்ரூமுடைய டோரையும் லாக் பண்ணுறான். லாக் பண்ணிவிட்டு கட்டல் மேலே படுத்தா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லி கட்டலுக்கு கீழே போய் படுத்துட்டு ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. பயத்தில் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இவனுடைய மெயின் டோரை யாரோ உடச்சி ஓப்பன் பண்ணுற சவுண்ட் வந்து கேட்குதுங்க. ராடுடைய மனசெல்லாம் அப்படியே படப்படான்னு அடிக்க ஆரம்பிக்குது. ஐயோ என்னாச்சு 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 அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே இருக்கும்போது மெதுவாக இவனுடைய வீட்டுக்குள்ளே யாரோ ஒரு பர்சன் ஃபுட் ஸ்டெப், அதாவது கால் தட சத்தம் வந்து இவனுக்கு கேட்குதுங்க. அந்த கால் தட சத்தம் வந்து கேட்டு அப்படியே இவனுடைய மனசெல்லாம் அப்படியே படப்படான்னு அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஃபைனலாக அந்த கால் தட சத்தம் வந்து கேட்குறது நிற்குது. ஏன் நிற்கிது அப்படின்னா கரெக்டாக அந்த ஒரு பர்சன் இவனுடைய பெட்ரூமுக்கு வெளியே தான் நின்றுக்கிட்டு இருக்கான். பெட்ரூமுடைய டோரை உடச்சி ஓப்பனுமே பண்ணுறான். அப்படியே ராட் மனசில் பதட்டத்தோட பயத்திலோட அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது மெதுவாக அந்த ஒரு பர்சன் வந்து நடந்து வரான். நடந்து வந்து கரெக்டாக பெட்டுக்கு கீழே இப்படி குனிஞ்சு பார்க்குறாங்க. குனிஞ்சு பார்த்ததுக்கப்புறம் ராடுக்கு என்னாச்சு அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.